மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது மக்கள் கிட்ட தான் இருக்கு. நம்ம சார் சமூகத்தில் வந்து நடக்கிற விஷயத்த வந்து நாம் வந்து கான்ஃபிடென்ட்டாக வெளியே பேச முடியும். சினிமாவில் ஒரு அப்படியே சொன்னாலும் அதை ஒழிச்சு மறித்து இப்படி தான் சொல்ல வேண்டியது. இப்போ நம்ம இதை பற்றி பேச போகிறோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ரியல் இன்சிடென்ட் பற்றி தான், இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம், அதை தான் டச் பண்ண போகிறோங்கிறது தெரிஞ்சு தான் நீங்கள் எடுத்தீங்க. இல்லைங்க, இது ஒரு இன்சிடென்ட்னு சொல்லிட முடியாதுல்ல. எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி டெய்லியும் பேப்பரில் படிக்கிறோம், யாராவது சொல்லணும். ஸோ இந்த கதையை முதல்ல கார்த்திக் எனக்கு நரேட் பண்ணப்போ எனக்கு தெரிஞ்சு இது நிறைய இது கார்த்திக் இந்த கேள்விக்கு நீங்கள் ஏதாவது சொன்னால் சரியாக இருக்கும். அதான் இப்போ என்னென்னா, நம்ம ஒரு இடத்துல இது சொன்ன மாதிரி ஒரு இடத்துல நடக்கல, நிறையா கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். கேள்விப்படுறப்ப என்ன தண்டனை அப்படிங்கிறது, அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறதுக்குள்ளே நம்ம போகிறோம், நல்லது தான். அதே தாண்டி இங்கே இவங்களோட மனநிலை என்னங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். எப்படி அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்களோட மனநிலை என்ன, அப்படி ஒரு பாதிப்பு நடந்ததுக்கப்புறம் என்ன மனநிலைங்கிறதையும் பார்க்கணுங்கிறப்ப நான் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசினேன் அந்த டைமில். அவங்க எங்ககிட்ட பகிர்ந்ததை தான் நான் வந்து ஒரு கதையாக எடுத்துகிட்டு வந்தது. ஸோ இது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தையும் கேட்குறப்ப எனக்கு இப்படி ஒன்று நடந்தது, நானும் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறப்ப தான் சரி ஓகே, இது ஒருத்தர் சம்மந்தப்பட்டது இல்லை, எல்லாருக்கும் வேற வேற விதமாக வேற வேற இடங்கள்ல வேற வேற நபர்களால் இப்படி ஒன்று இருக்குங்கிறப்ப ஸோ அதுக்கு வந்து அவங்களோட மனநிலையை மட்டுமே வச்சு ஒரு கதை பண்ணணுங்கிறது தான். ஸோ அப்படி வந்து சொன்னப்போ தான் அதை ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி, ஒரு குறிப்பிட்டுன்னு இல்லாமல் ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி வந்து ஒரு கதையாக பண்ணி சொன்னப்ப ஃபுல்லாகவே ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்கிறீங்களா சார்? ஏன்னா படம் பார்த்த பாதி பேருக்கு தெரியும் இது ரீசெண்டாக இவ்வளோ பிரபலமான நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னா அந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ. ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை, ஃபிக்ஷனல்னு சொல்லிட முடியாது. நம்ம வந்து ஒரு இடத்துல நடக்குது, அங்கே ஒன்று கேள்விப்படுறோம், இன்னொரு இடத்துல நடக்குது, நியூஸில் நீங்களாம் தான் கொடுக்கறது. அப்படி கொடுக்குறப்ப அந்த இடத்துல ஒவ்வொரு விஷயங்களும் கேள்விப்படுறப்ப அதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குதுன்னு கேட்குறப்ப ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு, இவ்வளோ நடக்குதாங்கிறதும் தெரிய வந்துச்சு. அப்போ இது குறிப்பிட்டு ஒருத்தர்னு நம்ம சொல்லலை, ஆனால் அவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்களோடதையும் சேர்த்து தான் இதை பகிரப்பட்டுச்சு. சரி, இந்த படம் வந்து இது மாதிரி ஒன்று நடக்கிறப்ப எல்லாருக்கும் அவங்க கனெக்டடாக இருக்கணும். ரெண்டாவது, இது மூலிமா நம்ம ஒரு நல்ல விஷயத்தை தான் கொண்டு போய் சேர்த்துறோம், நம்ம ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும். அங்கே இது மாதிரி இருக்கிறவங்க ஒவ்வொரு பெண்களுக்கும் அவங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணுங்கிறதையும் நம்ம இதில் சொல்லணும்னு நினச்சோம். ஏன்னா நம்ம கேட்குறப்ப நம்மளுக்கு தெரிய வருது அவங்க கொஞ்சம் வீக் ஆகுறாங்கன்னு தெரிய வருது, ஆக தேவையில்லை அப்படிங்கிறது. இல்லை, இது என்ன இஷ்யூ, யாரு என்ன, அதை பற்றின படமே இல்லை. இந்த படம் எதை பற்றினதுன்னா, கடைசியாக ஒரு வார்த்தை அங்கே சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நடந்துச்சுன்னா தப்பு உங்கள் மேலே இல்லைன்னு ஒரு விஷயம் வருது இல்லையா, அதை தான் சொல்கிறோமே தவிர இது வந்து இவங்கள சொல்கிறோம் அவங்க அப்படி இல்லை. இன்னைக்கு சமுதாயத்தில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. பல இடங்களில் படிக்கிறோம், யாரு என்ன எப்படிங்கிறது வந்து அதுக்கு தான் சட்டம் இருக்கு, அவங்க அதை முடிவெடுக்கணும். நம்ம அதுதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம என்ன சொல்லலாம், இப்போ அதில் பாதிக்கப்படும் பெண்கள், ஏன்னா அவங்க நம்ம அக்காவா இருப்பாங்க, தங்கச்சியா இருப்பாங்க, இது மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, அது வந்து இந்த தப்பு உங்க மேல இல்லைன்னு ஒன்று முடிக்கிறோம் இல்லையா, அதுதான் இதோட, அப்படிதான் இந்த படத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க சொன்னதுதான் ஓகே தான். பட் ஆனா இந்த இடத்துல வந்து ஒரிஜினல் காலேஜ் சேர்மனும் வரல, ப்ரொடியூசரா களமிறங்கிய சேர்மனும் காணுது. என்ன காரணம்? ஒருவேளை அவங்களுக்கும் பயம் வந்துருச்சோ? உங்க கேள்வி புரியல. இல்ல, ப்ரொடியூசர் வரல, இல்ல சேர்மனும் வரல, 2 சேர்மனும் வரலையே. ப்ரொடியூசர் அவரு ஏகப்பட்ட வேலை, ப்ரொடியூசருக்கு பயம் வந்துருச்சோன்னு. அப்படி இருந்தா அந்த படத்தை அவர் எப்படி எவ்வளவு தைரியமா, இதுதான் நாங்க பிரஸ் மீட்ல சொன்னோம், இவ்வளவு தைரியமா அவர் இந்த படத்தை எடுக்கிறது தான் இதோட சிறப்புன்னு சொல்லி நம்ம பிரஸ் மீட் ஃபர்ஸ்ட் இதில் சொன்னால் தொடர்ந்து எல்லா பேட்டிகளையும் அதை சொல்லிட்டு இருக்கேன். அது இப்போ அதுக்கான படம் பார்த்தோன்னா அதுக்கான விடை கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் அவரை பற்றி சொன்னனால சொல்கிறேன், அவர் உண்மையிலே இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். அது போக அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அவங்க இந்த கல்லூரி காலாளர்கள் மத்தியில் இப்படி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு நம்ம சமூகத்தை பற்றி அப்படின்ற ஃபீல் வராதா? எல்லாருக்கும் இது வந்து பரவாயில்லையே ஏங்க, இது வந்து அதாங்க தப்பு செய்யறவங்களுக்கு தானே இது கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கு, பரவாயில்ல, இது நம்மாலே ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னு அவங்க பெருமை தானே படணும். ஏன் அவங்க வந்து இப்படி அது அவங்க கண்டிப்பா பெருமை தானே படுவாங்க. இது எல்லா கல்லூரி இருக்கவங்களும் இதை பத்தி இந்த படத்தை பார்த்து ஆஹா நம்ம ஆள் ஒருத்தர் இதை பண்ணியிருக்காருன்னு அவங்க பெருமை தான் படுவாங்கன்னு நம்புறோம். நீங்க வந்து ஒரு ஆணை வட்டிக்காரன் வந்து வாசல்ல வச்சு அந்த அடி அடிக்கிறோம், ஆணுக்காக குரல் கொடுக்கல, பெண்ணுக்கு ஒண்ணுன்னா பொங்கி எழுறீங்க. அப்ப நீங்களும் இல்ல அந்த இடத்துல கனகவேல் வந்து அது கதையா நம்ம பார்க்கும் பொழுது கனகவேல் ஒரு பயந்தாங்குள்ளியா
ஒண்ணு இருக்கான். இருக்காரு வீட்டுக்கு. அவனுக்கு பக்கத்துல நெருக்கமா இருக்கவங்களுக்கு ஒண்ணு நடக்கிறப்ப அது பொதுவா அவன் ஒரு சாதாரண ஒரு கனகவேலுங்கிறவன் ஒரு பிடி மாஸ்டர், அவ்வளவுதான். அவனுக்கு அந்த விஷயம் அவனுக்கு பக்கத்தில் நம்ம எல்லாருக்குமே அப்படிதான். ஒரு விஷயம் நடக்குது, பேப்பர்ல படிக்கிறோம், பாக்குறோம், கடந்து போறோம். ஆனா நம்ம பக்கத்துல இருக்கும் போது நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அந்த இடத்த எடுத்து வச்சு அவர் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு அவன் இதுன்னா, அங்க வந்து அந்த பொண்ணு கேக்குது, அந்த அம்மா கேக்குறாங்க, முனிஷ்காந்த் அவ்வளவு பேர் கேக்குறாங்க. ஆனா அவன் வந்து நமக்கு எதுக்குடா பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி நிக்கிறாங்கிறதா இந்த கதையோட ஆர்க்கு.